ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்போ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி எல்லாருமே வந்து ஐடி இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாகவே வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சிஎஸ்சினா கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்குன்ற மாதிரி அவங்களே அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணுறாங்க நிறைய பேர். அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. இப்போ ஒரு என்னென்னு வந்து ஐஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ வந்து வேலை வந்து கிடைக்கல, ஜாப் வந்து அவங்களுக்கு கிடைக்கல பிளேஸ்மெண்ட்டில். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கும் போது அந்த டிமாண்ட் வந்து கம்மியாகுது. எவ்வளோ பேருக்கு தான் அவங்க வந்து ஜாப் வந்து கொடுக்க முடியும் ஐடி இண்டஸ்ட்ரியில்? ஏன்னா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியும் வந்து கொஞ்சம் ரெசிஷனில் இருக்குன்றதுனால நிறைய லே ஆஃபும் நடந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஐஐடியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்து 8,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் வந்து கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 13,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாபுக்கு போயிருக்காங்க. 13,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாபுக்கு போயிருக்காங்க. மீதி 8,000க்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கல ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஜாப் கிடைக்காதுன்ற விஷயம் வந்து கிடையாது. கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும், ஆனால் எல்லாருக்கும் கிடைக்குமா? அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ் எடுக்கிறீங்க, இப்போ வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் யாரை கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி ரிலேட்டட் தான் போக போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. மீதி ஒரு 20 பேர் தான் ட்ரிபிள் இசி, மெக்கானிக்கல் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ட்ரிபிள் இசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்குது ஐடியை கம்பேர் பண்ணும்போது இதுக்கப்புறம் ஃபியூச்சரில். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கோர் ஜாப்ஸும் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஐடி ரிலேட்டடும் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிங்கன்னா போக முடியும். அதனால் வந்து எல்லாரையும் இப்போ இசிஇ, ட்ரிபிள் எடுக்க சொல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சிஎஸ்சி போகலாம். இல்லை ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஜாபுக்காக சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் எடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி திருப்பியும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் வேலை. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுத்தால் வேலை கிடையாது. இது கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. சிஎஸ்சியும் கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரி. உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருந்தால் தான் வேலை, ஜாப் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்கில்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க, அதுக்காக ஒரு வேலை கொடுப்பாங்களான்னா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் 4 ரவுண்டாக நடக்க போது. அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ண முடியும். அப்படி கிளியர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய டாப் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க, பிஎஸ்டிலேயே ஜாயின் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு அங்கே வந்து ஒரு 200 கம்பெனிஸை பிளேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா கூட உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்கணும். ஏன்னா அந்த 200 கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணணும். உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருந்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க சிஎஸ்சி படித்தா கூட. இப்போ ட்ரிபிள் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கில் இருந்தால் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகிடுவாங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே சரி, இப்போ ட்ரிபிள் இசியுமே சரி, எல்லாருக்குமே ஸ்கில் தேவை. அதனால நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இது எல்லா வருஷமும் நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட முக்கியமாக வந்து ஏதோ வெளியே பேசிக்கிறாங்க, அதுக்காக நம்ம பசங்களை எடுத்துகிட்டு போய் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஐடி இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஜாயின் பண்ணணுன்ற ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஜஸ்ட் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம்ன்றது தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாமே ஏஐடிஎஸ்லாம் ரொம்ப அதிகமாக டொனேஷன் பே பண்ணி தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஜாயின் பண்ணுங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நிறைய கவுன்சிலிங் ரிலேட்டடாக வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போது. அதனால் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.